இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 26வது வசனம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். நம்முடைய ஜீவன் அது விசேஷமானது, விலை மதிக்க முடியாதது, அது வெளியேற பெற்றது. எந்த அளவுக்கு மதிப்பு மிக்கது என்றால், நம்முடைய பிதாவாகிய தேவன் அவருடைய ஒரே பேரான குமாரனையே நமக்காக பலியிட ஒப்பு கொடுக்கிற அளவுக்கு நம்முடைய ஜீவன் வெளியேற பெற்றது. அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டுள்ளோம். இந்த உலகத்தில் நமக்கு பட்டம், பதவி, படிப்பு, ஆளுமை இவை எல்லாம் இருக்கலாம். ஆனால் அதனால நாம் பரலோகம் செல்ல முடியாது. முழு உலகையும் ஆளுகை செய்கிற அரசியாக இருந்தாலும் தன்னுடைய அதிகாரத்தினாலே பரலோகம் செல்ல முடியாது. படித்த மேதையாக, விஞ்ஞானியாக, தத்துவ ஞானியாக இருந்தாலும் தன்னுடைய ஞானத்தினாலே பரலோகம் செல்ல முடியாது. திரளான பொன், வெள்ளி, சொத்துக்கள் இருந்தாலும் செல்வத்தினாலே பரலோகம் செல்ல முடியாது. நம்முடைய ஜீவன் ஆத்துமா காப்பாற்றப்பட நமக்காக சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே அல்லாமல் நம்மால் பரலோகம் செல்ல முடியாது. பரலோகம் செல்ல தகுதிப்படுத்துவது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மாத்திரமே. இல்லையே நம்முடைய ஆத்துமா நஷ்டமடைந்து நரகத்தை நோக்கி செல்லும். உலகத்தில் எவ்வளவு ஆசீர்வாதம் இருந்தாலும், முழு உலகையும் நாம் வசப்படுத்தி கொண்டாலும், சொந்தமாக்கி கொண்டாலும் மரணத்துக்கு பிறகு அவைகளால் நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசும். ஆபேலின் இரத்தம் தனக்கான நியாயம் கேட்டு சகோதரனை பழி வாங்க வேண்டும் என்று முறையிட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்காக நன்மையானவைகளை பேசுகிற புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தருடைய இரத்தம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே அல்லாமல் நாம் மீட்கப்பட இந்த உலகத்தில் வேறு வழி இல்லை. இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் நம்முடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினால் நமக்கு லாபம் ஒன்றுமில்லை. அவருடைய இரத்தத்தினாலான முத்திரை பத்திரமே நம்மை பரலோகத்திற்கு அழைத்து செல்லும் அனுமதி சீட்டு. இந்த நுழைவு சீட்டு நம்மிடம் உண்டா? யோசித்து பார்ப்போம், ஜெபிப்போம். இரக்கமும் அன்புமுள்ள பரமபிதாவே, அன்று வாசல் நிலைக்கால்களிலே பூசப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தம் இஸ்ரவேல் ஜனங்களை சங்காரத்துக்கு விலக்கி பாதுகாத்தது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற பரிசுத்த இரத்தம் நரக அக்கினியிலிருந்து எங்களை பாதுகாக்கிற ஆய்விற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்தில் எங்களுக்கு எல்லாம் இருந்தோம், எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இல்லைன்னா எங்களுடைய இந்த வாழ்க்கை பயணம் அது வீண், ஆசீர்வாதமற்ற வீணான வாழ்க்கை. உம்முடைய தியாகத்தையும் அதன் அவசியத்தையும் நன்கு உணர்ந்தவர்களாக எங்கள் ஆத்துமா நஷ்டப்பட்டு போகாதபடி உம்மை சொந்தமாக்கி கொள்ளத்தக்கதாக எங்களை அர்ப்பணித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.